ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹேமர் ட்ரில் மிஷின் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பிராண்ட் நேம் வந்து ஹில் க்ரூ மிஷின். இந்த மிஷின் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வால் சேசிங், அதாவது இந்த காடி எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். ஆல்சோ ட்ரில்லிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து 1200 வாட்ஸ் பவர், 26 mm ட்ரில் சக் சைஸ். மெயின் ஆக்சுவலாக இது தான் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் மெயினாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம எந்த அளவு அந்த மிஷினை எஃபிஷியன்சியை யூஸ் பண்ண முடியும்ன்ட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது உள்ளேருந்து எடுக்கிறோம் பாருங்கள். இது வந்து இந்த பாக்ஸோடு வந்திருக்கு. இது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிற கொஞ்சம் சேஃப்டி எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். ஒரு இன்சுலேஷன் டேப்பு ஃப்ரீயாக வந்திருக்கு. பட் ரொம்ப குவாலிட்டியில் இல்லை. நம்ம கடையில் வாங்கினா ஒரு 10 ரூபா கூட வரும், அவ்வளோதான். அப்புறம் அது போக வந்து காங்கிரீட் பிட்டு ஒரு செட்டு வந்திருக்கு. அதில் 5 பிட்டு இருக்குது. பட் இது குவாலிட்டியாக இருக்குது. நம்ம செக் பண்ணி தான் பார்த்துட்டு தெரியும் என்னென்னு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு டெஸ்டர். பட் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப பிராண்டட் கிடையாது. ஒரு ஜஸ்ட் இந்த ரோட் சைட் ஷாப்பில் வாங்குற மாதிரி தான் இருக்குது குவாலிட்டி. ஜஸ்ட் ஒரு 2 times 3 times யூஸ்வலி போயிடும்னு நினைக்கிறேன். பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து அந்த மெஷர்மெண்ட்டு, எவ்வளோ டெப்த்து நம்ம ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்குறக்கா வேண்டி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. ஒரு செட் ஆஃப் க்ளவுஸ் இருக்குது. ஒரு கட்டிங் பிளேயர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பட் யூஸ் பண்ணாதான் இதனோட குவாலிட்டி நமக்கு தெரியும் என்ன இதுன்னு. அப்புறம் வந்து இந்த SDS ப்ளஸ் சக்கு, அதிலிருந்து நார்மல் ட்ரில் பிட் மாட்டக்கூடிய அந்த செட்டப்பு. அதில் 3 பீஸாக இருக்குது. இது ஃப்ரண்ட்டு, இந்த அட்டாச்மெண்ட் SDS ப்ளஸ், இது வந்து கீ. பாக்ஸு வந்து இப்போவே உடஞ்ச மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக ரொம்ப நாள் வருமானு தெரியல. நிறைய இடத்துல கிராக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடம் இங்கே ஜஸ்ட் இது ஒரு 2-3 times யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். 5 பிட்டு இருக்குது, காங்கிரீட் பிட்டு. இது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த 3 ட்ரில் பிட்டு, இந்த 2 வந்து சிசிலிங் பிட்டு. பட் ஆக்சுவலாக 26 mm எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில. பார்த்தா ஒரு 15 mm தான் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் பார்த்தா. இதுதான் மெஷின் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேமெல்லாம் பார்த்தா ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் தான். இதில் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆன் ஆஃப், பவர் கார்டு, அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து லாக்கிங் பட்டன். இது வந்து நம்ம ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பட்டன். மிஷின் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது.
இதில் வந்து இது ட்ரில்லிங் ஃபங்க்ஷன், ட்ரில் வித் ஹேமரிங் ஃபங்க்ஷன் சுவிட்ச் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு தான் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்தளவு வந்து நான் 2700 வாங்கினது இது ஒர்த்து தான். பட் இதில் எனக்கு வந்து என்ன என்னோடய டேஸ்ட்டுக்கு சரியாக வரலன்னு இந்த பாக்ஸில் வரும்போது உடஞ்சி வந்திருக்கு. இது ஜஸ்ட்டு ஒன்ஸ் யூஸ்வோ இல்லை ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணால் போயிடும் என்னமோ தெரில. பட் நிறையா ஆன்லைன் வெப்சைட்டில் இந்த பாக்ஸே தர்றதில்லை. பட் இது தந்திருக்காங்க, ஓகே, அக்செப்டபுள் தான். இதில் வந்து மெஷினில் என்னென்ன வந்திருக்குன்னா, இந்த மெஷினு 5 பிட்ஸு, கட்டர், இது நார்மல் பிட்டு, கட்டிங் பிளேயர், அப்புறம் அந்த எஸ்டிஎஸ் ப்ளஸ்லேருந்து நார்மலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த சக்கு, க்ளவுஸு, டேப்பு, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஹேண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மெஷின் யூஸ் பண்ணி பார்த்தது நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.